அன்பாக்சிங் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, குயிக்கான இந்த ஒரு டிடபிள்யூஎஸ் இந்த பட்ஜெட் ஹெட்செட்டை பற்றி தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதை நான் வாங்கி வந்து 10 days ஆச்சு. இது நான் ஃபுல் ரிவ்யூ வந்து இதில் வந்து சொல்கிறேன். ஒரு குயிக் அன்பாக்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன். பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பூம் டிஎம் டெக் பாஸ் டிரைவர் இருக்குது, ஐ பேட்டரி லைஃப், குவாட் மைக், இஎன்சி ஃபார் கிறிஸ்டல் கிளியரிங், நம்பர் 1 ஆடியோ பிராண்ட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் போல். சுற்றி பார்த்தா அதோட ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஐபி X5 வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஹை ஃபிடிலிட்டி அக்வாஸ்டிக்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், கலர் வேரியண்ட் வந்து இது வந்து ப்ளூடூத் 5.1 அபோன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இவ்வளோ தான் வந்து பாக்ஸஸில் போட்டிருக்காங்க. சம்திங் 1 year வாரண்டியோடு வருது. ஓகே, அன்பாக்சிங் நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள பெருசாக பேக்கில் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஸ்கேன் ஃபார் மேனுவல் ஓப்பன் பண்ணோடனே இதுதான் இருக்குது. ஹெட்செட் இப்படி தான் இருக்குது. டிசைன் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. காம்பேக்டாகவும் ஓரளவுக்கு ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதை டிடபிள்யூஎஸ் இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அது அவங்களோட சிம்பிள் வந்து இது ஆக்சுவலாக வந்து கோபோல்ட் அப்படிங்கிற வந்து ஒரு பிராண்டோட இது. அவங்க சிம்பிள் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக மாற்றிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, அட்ஜஸ்டபிள் பட்ஸும் அதே மாதிரி அதுக்கான சார்ஜிங் கேபிள். ஆனால் இவ்வளோ கம்மியாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் வந்து கேபிள் இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளோண்டு தான் இருக்குது. இது எப்படி யூஸ் ஆகும் ப்ராக்டிக்கலான்னு தெரில. ஓகே, இவ்வளோ தான் இதில் வந்து அன்பாக்சிங் பேக்கிங்கில் வரும் போல். ஸ்லீக்கான டிசைனு. ஓகே, இவ்வளோ தான் அன்பாக்சிங். நம்ம டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வருவோம். இதை வந்து ஆக்சுவலாக வந்து ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கீழே போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகலை. சரி, ஓகே, என்னோடய ரிவ்யூ நான் சொல்கிறேன். பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதோட பில்ட் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்குது. நானே வந்து நிறைய தடவை கீழே போட்டு பார்த்துட்டேன். மெயினாக வந்து டிடபிள்யூஎஸ் நம்ம எதுக்கு வாங்குகிறோன்னா, அதோட பேட்ரி லைஃப். இது ஆக்சுவலாக வந்து பேட்ரி லைஃப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேட்ரி லைஃப்க்கான கொடுக்குது. இத்தனைக்கும் நான் 10 days கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 தடவை, நான் மேக்ஸிமம் 3 தடவை 4 தடவை தான் வந்து சார்ஜே போட்டிருப்பேன். யூசேஜும் நல்லா வந்து சார்ஜ் லைஃப் வந்து நிற்குது. ஏன்னா நம்ம டிடிஎஸ் வாங்குறது சார்ஜிங் இது வந்து நிற்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எனக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்க சொல்ல இந்த இது வந்து டிடிஎஸ் சார்ஜ் நிற்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. 50 hours வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஒருவேளை டவுட்டு தான் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணேன். ஆனால் சார்ஜிங் லைஃப் கண்டிப்பாக பக்காவாக இருக்குது. மெயினாக வந்து அடுத்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, டிசைன் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கேட்குற ஆடியோ வந்து இந்த ஒரு மைக் மூலமாக வந்து ரெக்கார்ட் ஆகிற ஆடியோ அது எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் இது மூலமாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுலேயே வந்து 2-3 மோடு இருக்குது. டபுள் டேப் பண்ணால் மியூசிக் மோடு, கேமிங் மோடு அப்படிங்கிற ஒரு 2 மோடு வருது. நம்ம இந்த மாதிரி வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டும் இது மூலம் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். நான் காலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக காலும் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மியூசிக் மைக் வந்து அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா, இதில் வந்து 4 மைக் இருக்கிறதா வந்து அவங்களோட ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பார்த்தேன். 4 மைக் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷனும் இதில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதே போல் மியூசிக் கிளாரிட்டி கிட்டத்தட்ட வந்து என்னை வந்து ஒரு
7% கிட்ட வந்து இது வந்து அந்த மியூசிக்கோட அந்த ஒரு கிளாரிட்டி அந்த நம்ம கேட்போம்ல அந்த பாட்டு விஷயத்த, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் 87% வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் இதில் வந்து நம்ம டச் சென்சிட்டிவ் மூலமாக வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நான் முழுக்க 10 நாள் ரிவ்யூ பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து வரத்துக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம், வாங்கலாமா, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பட்ஜெட்குள்ளே இருக்குது. இதோட காம்படிட்டர் வந்து போட்டில் இருக்குது. அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சில 2-3 பிராண்டு பார்த்தேன். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 4.5 கிட்ட கொடுக்கலாம். மேஜராக வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு எல்லாத்துலேயும் இருக்கும்ல, பேட்டரி லைஃப் இதில் வந்து பக்கா. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் வந்து எனக்கு ஃபீல் ஆனது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் அந்த மியூசிக் கிளாரிட்டி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ணுறேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியல. மற்றபடி இந்த ஒரு இது வந்து பட்ஜெட்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் வாங்கி. அடுத்த ஒரு அன்பாக்சிங்கில் வந்து சந்திக்கிறேன். ஏதாவது ரிவ்யூஸ், ஏதாவது ஓவரால் ஏதாவது ஃபால்ட் கீட் வந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து பார்த்தா கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது கோளாறு வந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு அன்பாக்சிங்கில் வந்து சந்திப்போம். புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விடுங்க. உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸை வந்து தெரிவிச்சிங்கன்னா, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இதுதான் ஓவரால் ரிவ்யூ. இந்த ஒரு டிடபிள்யூஎஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் டிடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.